அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய சுகன்யா. இன்றைக்கு நாட்டில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி முக்கியமான செய்திகளை நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசியாக பார்த்த நாங்கள் காணொலிகளுடைய தொடர்ச்சியாக இந்த காணொலியில் ஆரம்ப பகுதி இருக்க போது, அதோட நாட்டினுடைய முக்கியமான செய்தியும் இருக்க போது நாங்கள் நேரடியாக காணொலிக்குள்ள போவோம். அதுக்கு முதல் இதுக்கு இப்போ வரைக்குமே நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து போட்டு காணொலியை தொடர்ச்சியாக பாருங்க. நாங்கள் தொடர்ச்சியாக 4 காணொலிகளில் இந்த கனியமுள்ள சஞ்சீவா அவர்களுடைய கொலை விளக்கை பற்றி பார்த்து கொண்டு வரோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கனியமுள்ள சஞ்சீவா அவர்களுடைய கொலை விளக்கில் இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய புதிய தகவல்கள் என்னன்றதை தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே காணொலியில் சொல்லியிருக்கேன், மற்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த கனியமுள்ள சஞ்சீவனுடைய கொலை வழக்கில் இன்னுமே கைதாகாத ஒரு நபர், அதாவது முக்கியமான சந்தேக நபர் இந்த இசாரா செவ்வந்தி. இந்த இசாரா செவ்வந்தி அவர்களை கைது செய்தாச்சு என்ன மாதிரி நிறைய தம்ப்நெயில்ஸை நீங்க சமூக வலைத்தளங்களை பார்த்திருப்பீங்க. உண்மையான செய்தி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இசாரா செவ்வந்தி இந்த உருவத்துல இருக்கக்கூடிய இன்னொரு பெண், அவனோட உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கைது செய்திருக்கணும். அது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, மத்துகம என்ற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய 23 வயதான ஒரு ஜுவதியை தான் இன்றைக்கு கைது செய்திருக்கணும். இந்த பெண்ணை 14ஆம் திகதி வரைக்குமே விளக்கமறியல வைத்திருக்கிறதுக்காகவும் நீதிமன்றம் உத்தரவு செய்யப்பட்டிருக்கு. இந்த பெண் பாத்தீங்கன்னு சொன்னா, மத்துக்கம பகுதியில தன்னோட வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு வன பகுதியில, அதாவது காட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கிற இடத்துல கைது செய்திருக்கணும். அதோட இவனுடைய தொலைபேசியை பரிசோதனை செய்யறதுக்காகவும் அதை வச்சுக்கொண்டு மேற்கொண்ட விசாரணைகள் செய்யறதுக்காகவும் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்குது. இந்த பெண்ணை ஏன் அப்படி மறைஞ்சிருக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இசாரா செவ்வந்தியினுடைய உருவத்தில் இருக்கிறனாடி தன்னை ஒரு கொலைகாரி மாதிரி பாக்குறதாகவும், போக வரைகளை அப்படி இசாரா செவ்வந்தி சொல்ற மாதிரியுமான இருக்கிறனாடியும் அவ மறைஞ்சு இருந்திருக்கலாம் என்ற மாதிரியான செய்திகளும் சில சமூக வலைதளங்கள்ல காணக்கூடியதாக இருக்குது. பாத்தீங்கன்னு சொன்னா, அதை விட பாத்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான விஷயம் என்னன்னா, இசாரா செவ்வந்தி கொலைக்கு முதல் பாத்தீங்கன்னு சொன்னா, களுத்துறையில ஒரு நகைக்கடையில கிட்டத்தட்ட 5 லட்சம் பெறுமதியான தங்க நகைகளை கொள்வனவு செய்திருக்கா என்ற ஒரு செய்தியுமே வெளியாகி இருக்குது. இதை விட அந்த மத்துக்கமாவில கைது செய்யப்பட்ட பெண் உண்மையிலே யார் என்ற விஷயங்களை தொடர்ச்சியா தெரியும். என்னன்னு சொன்னா, இப்போ ஒரு அடையாள அட்டையை பார்க்கல அந்த பெண் உண்மையிலேயே இசாரா செவ்வந்தியா அல்லது வேறொரு பெண்ணா என்பது தெரிய வந்திருக்கும். ஆனா இவ மறைஞ்சு இருந்தது ஒரு சந்தேகத்துக்கு விடமான ஒரு விஷயமா இருக்கல. இந்த பெண் யார் என்ன விடயங்களை தொடர்ச்சியா நாங்கள் கிடைக்கிற அப்டேட்ஸை பொறுத்து மேலதிகமா அடுத்தடுத்த காணொலிகளை நான் உங்களுக்கு சொல்றேன். அதை விட இன்றைக்கு முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, நாமல் ராஜபக்சவினுடைய ஒரு செய்தி தான். நாமல் ராஜபக்ச அவர்களை சிஐடி அதாவது குற்றப்புலனாய்வு விசாரணைக்காக அழைச்சிருந்தது. நான் நேற்றைய காணொலியில உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதை விட நாமல் ராஜபக்ச அவர்கள் இன்றைக்கு கைது செய்யப்படலாம், அதாவது 26ஆம் தேதி கைது செய்யப்படலாம் என்ற மாதிரி நிறைய செய்திகள் சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டு கொண்டு இருந்தது. அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா, நாமல் ராஜபக்ச இன்றைக்கு குற்றப்புலனாய்வுக்கு விசாரணைகளை வாக்குமூலத்தை கொடுத்து விட்டு திரும்பி வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 4 மணித்தியாலங்களாக இந்த விசாரணைகள் நடந்திருக்குன்னு சொல்லப்படுது. உண்மையா இந்த கனியமுள்ள சஞ்சீவனுடைய கொலை வழக்குக்கும் இப்ப நாமல் ராஜபக்ச சிஐடி அழைச்சதுக்கும் நேரடியா எதுவும் சம்பந்தமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இல்ல. இவர் இப்ப அதாவது நாமல் ராஜபக்ச இப்ப சிஐடி அழைச்சதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இவர் அதாவது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஏர்பஸ்களை கொள்வனவு செய்யல பண மோசடி அதுல நடந்திருக்கு என்ற சந்தேகத்தின் பேர்ல தான் அதோட விசாரணையில வாக்குமூலங்களை பெறுறதுக்காக நாமல் ராஜபக்ச அவர்கள் அழைத்திருக்கணும். இந்த அதாவது இந்த அழைச்சிருக்கணும். அதுல வாக்குமூலங்களை நாமல் ராஜபக்ச கொடுத்ததுக்கு பிறகு வெளியில வந்திருக்கிறார். குற்றப்புலனாய்வுல நாமல் ராஜபக்ச வெளியில வந்திருக்கிறார். இதுக்கு முதல் பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது இந்த குற்றப்புலனாய்வுக்கு போறதுக்கு முதல் நாமல் ராஜபக்ச என்ன செய்திருக்கிறாருன்னா, தங்களுடைய தன்னுடைய அந்த உறுப்பினர்களோட போறதுக்கு முதல் வெளியே வச்சு ஒரு ஊடகத்திற்கு ஒரு செய்தி கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த இப்படி தங்களுடைய குடும்பத்தை சுற்றி அடிக்கடி இந்த குற்றப்புலனாய்வு விசாரணைகள் நடந்து கொண்டிருக்குது. இதுக்கு அனுர அரசு ஒரு பழிவாங்கல் செயற்பாடு செய்து கொண்டிருக்குன்னு சொல்லி நாமல் ராஜபக்ச குற்றப்புலனாய்வுக்கு போறதுக்கு முதல் சொல்லி இருக்கிறார். உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே ஜோசித ராஜபக்ச அவர்களையும் கைது செய்து விசாரணைக்காக கைது செய்து இப்பதான் அவர் பிணையில வெளியிருந்திருக்கார். அந்த நிலைமையில தன்னையும் குற்றப்புலனாய்வு விசாரணைக்கு அழைச்சிருக்குன்னு சொல்லி நாமல் ராஜபக்ச சொல்லி இருக்கிறார். உண்மையா இது அழைச்சதுக்கான காரணம்
இந்த ஏர்பஸ்ஸினுடைய அதாவது ஏர்பஸ் கொள்வனவுல வந்து பண மோசடி இருந்தது என்ற பற்றி தான் சொல்லப்பட்டது. அதையும் விட என்னன்னு சொல்லியிருக்காரு என்னன்னா, இப்ப ஏற்கனவே தெரியும், ஏற்கனவே துப்பாக்கி சூடுன்னு சொல்லி பாதாள உலக கும்பல்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது. ஏற்கனவே வந்து இப்ப ஆயுதங்களை வச்சிருக்குதுன்னு சொல்லியும் தற்காப்புன்ற பேர்லையும் வந்து போலீஸ் வந்து 2 பேரை சுட்டு கொலை செஞ்சதுன்னு சொல்லியும் அதனால வந்து தன்னையுமே வந்து கூட்டி கொண்டு போயிட்டு தன்னிடையே ஆயுதம் இருக்குன்னு சொல்லி தன்னையும் கொலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது என்ற மாதிரியும் வந்து நாமல் ராஜபக்ச வந்து சொல்லி இருக்கிறார். அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா ஜேவிபியினுடைய உறுப்பினர்களுடைய சில அறிக்கைகள்லையும் பாத்தீங்கன்னு சொன்னா நாமல் ராஜபக்ச அவர்களை வந்து கொல்றதுக்கான முயற்சிகள் கொல்றதுக்கான திட்டமிடல்கள் வந்து தெளிவாக தெரிகிறது என்று சொல்லியுமே வந்து அதாவது பெரமுனவினுடைய ஸ்ரீலங்கா பெரமுனவினுடைய பொதுச் செயலாளர் சாகச காரியவசம் வந்து தன்னுடைய கருத்தையுமே வந்து சொல்லியிருக்கிறார். இப்படி இருக்கையில வந்து நேற்றுக்கு வந்து நாமல் ராஜபக்ச கைதாவார் என்ற நிலைப்பாட்டில இருந்து வந்து இன்னைக்கு வந்து தன்னுடைய வாக்குமூலத்தை கொடுத்துட்டு வந்து நாமல் ராஜபக்ச வந்து இன்னைக்கு வந்து வெளியில வந்திருக்கிறார். தொடர்ச்சியாக வந்து உண்மையிலேயே இதுல என்ன நடந்திருக்கும், இப்படி துப்பாக்கி சூடுகள், இந்த பாதாள உலக கும்பல், இந்த அடிக்கடி அரெஸ்ட், குற்றப்புலனாய்வு, இதுக்குள்ள வந்து பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்றதை வந்து தொடர்ச்சியான காணொளியில நாங்க பார்ப்போம். நான் உங்களுடைய சுவன்யா.